2 நாளைக்கு முன்னே எம்ஜிஆர் நகரில் கூட்டத்துக்கு நான் போகணும். அங்கே நான் ரொம்ப நாளாக அது என்னோட மனசுக்குள்ளே இருந்து அதெல்லாம் நான் ஒழிவாக்குறது தான் இந்த சாத்தானிய கிரியைகள் எல்லாம். എൻ്റെ വലത് കാല് എൻ്റെ தொடை கிழித்து അതിനകത്ത് தகடு வச்சு அது வச்சு தான் நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒழிவாக்கணும். ஆனால் புதன்கிழமை அது சரியான ரீதியில் என்னை அலக்கடித்து அதுக்கு முன்னே 2-3 நாளாக நான் இறந்து போவேன், நான் இறந்து போனா மரித்து போவேன். நான் வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறேன், எந்த சமயம் என் பக்கத்தில் இருக்கும், எப்போ எந்த சமயத்தில் எதுவும் நடக்கலாம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒன்று ഞാൻ തിരഞ്ഞെടുത്തോம், ജാതികളായിരുന്ന മനുഷ്യൻ എന്നെ ഇതെല്ലാം വിട്ട് വിലകി ഞാൻ ഉന്നെ நேசித்து உன்னை நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும்போது என்னை இப்படி அலக்கடித்து என்னை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க ஆண்டவரே சொன்னோம். ஆனால் அது என்னோடய உயிர் கொண்டு போகிறதுக்கு தான் அது பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் போனால் நான் அதுக்கு டாக்டர் பார்த்து என்னுடைய காற்றில் 3 வால்வு ஹோல்ஸ் இருக்குது, ஒரு வால்வு அடைஞ்சு போச்சு. ஜீவனோடு நிற்கிறதுக்கு தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இந்த ஹோல்ஸும் இந்த ஹார்ட்டில் அந்த ப்ளாக்கும் இந்த வால்வு சுருங்கி இருக்குது, அவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுப்பா, நீ ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது, ரொம்ப அந்த ஸ்டெப் ஏறக்கூடாது, அதெல்லாம் அட்வைஸ் பண்ணோம். அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகி அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் நான் சாப்பிட்டோம். இதெல்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி ரிப்போர்ட்டு வந்தபோது ரொம்ப மோசமான ரிப்போர்ட்டு தான் வந்திருக்குது. இப்போ நான் ஐயாவிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தப்போ ஐயா இங்கே டி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போவேன் ஆயிடுச்சு, டி நகர் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போய் பார்த்து இந்த டாக்டர் சொன்னோம், இதெல்லாம் நான் கரைச்சிட்றேன், அந்த மருந்தெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நான் சாப்பிட்டான்னா உங்களுக்கு கேர் வந்துடும், இவ்வளோ கேராக இருக்கணும், இதெல்லாம் சொன்னோம். எல்லாம் பார்த்தா அது பலூன் வழி நம்ம டியூப் வழி அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம், அப்போ மருந்து 10 நாள் சாப்பிடுங்க, மற்ற பார்த்துக்கலாம்னு எல்லாம் சொன்னோம். ஆனால் என்னை ஜீவன் எடுக்கிறதுக்காக என்னை போராடி கொண்டிருக்கின்ற சாத்தாண்ட கிரிகளை நேற்று தினத்தில் வந்தவருக்கெல்லாம் தெரியும், ஆவியானவர் அது சுட்டரிச்சார் என்ற பூர்ண போத்தியம் எனக்கு இருந்திருக்கு. நான் பின்னாடி தான் உட்கார்ந்தேன், ஐயங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னுடைய ஏந்திரிச்சு போ வெளியே வான்னு என் காதில் தொஞ்சிட்டே இருந்தோம். நான் சேர்லேருந்து எழுந்திரிக்கே இல்லை, ஏசியும் ரத்தம் செய்ன்னு சொன்னோம். அப்படியே நான் வாங்கிட்டேன். என்னை கொடுத்து ஒரே ஆட்டம் ஆடி என்னை குலுக்குறாங்க, என்ன குலுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை கொடுத்து ஒரு மாதிரியாக ஆக்கிட்டு இருக்க. அதுக்கு நினைவு இருக்குது, ஆனால் பின்ன என்ன நடந்தது இன்றைக்கி தெரியல. நேற்று உயிருக்கு போராடி ஐயா நேற்று தினத்தில் சகோதரர் எல்லோரும் சேர்ந்து சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சு அந்த விடுதலை ஆவியானவர் அந்த பந்தன கெட்டுகள் சங்களுடைய கெட்டுகள் அழித்து என்னை சௌக்கியமாக்கிட்டார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. இன்றைக்கி அநேகர் பாரத்தை யார் மேலே வைக்கிறதுனே தெரியல, எல்லாருமே பாரமாக தான் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாரத்தை யாருன்னா கொடுத்தா வாங்கிக்க முடியுமா? யாராவது பாரம் இல்லாமல் இருக்கிறாங்களா? சொல்லுங்களேன், யாராவது பாரம் இல்லாமல் இருக்கிறாங்களா?
முதலாவது நம்முடைய பாரத்தை ஒருத்தர் மேலே வைக்கணும்னா முதலாவது அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? அவங்க மேலே நமக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வராமல் யார் மேலேயும் நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த பாரத்தையும் ஷேர் பண்ண முடியாது, எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது. அதில் தேவ சமூகத்தில் வந்த தேவடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தர் மேலே முதலாவது கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். ஆமென். அது பிறகு தான் நம்ம பாரத்தெல்லாம் சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நண்பனாக இருந்தாலும் உயிர் கொடுக்குற தோழனாக இருந்தாலும் முதலாவது நீங்கள் அவனை நம்பணும். அவனை நம்பினா தான் உங்களுடைய பர்சனல் எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 22:19 வாசிக்கலாம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்படி அவைகளை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? தெரியப்படுத்துகிறேன். அப்போ நம்ம நம்பிக்கையை ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். அவர் நம்பி சொல்லலாம், ஆனால் அவர் நம்பிக்கைக்கு உடையவர். ஆமென். நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த ராத்திரி வந்திருக்கிறதானே, இந்த பௌர்ணமி இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறதானே, உங்களுடைய நம்பிக்கையை நம்பிக்கைக்குரிய தேவன், நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் காணப்படுகிறவர். உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் அவர் மேலே வைக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் சொல்ல மாட்டார். நீ நம்பிக்கையோடு அவர்கிட்ட சொல்லலாம். நீங்கள் அவரை நம்பலாம். அவரை நம்பினா உங்களை என்ன பண்ண மாட்டார்? கைவிடவும் மாட்டார், உங்களை வெக்கப்பட விடவும் மாட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 4:5 வாசிக்கலாம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல் எப்படி இருங்க? நம்பிக்கையா இருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க? என்ன நம்பி வந்துக்கலாம். ஒரு சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒன்றுமே நடக்காது. நீ வந்த வண்ணமாக தான் போகணும். என்னை நம்பி வந்தா உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும் இந்த தினத்தில். அல்லேலூயா. சங்கீதம் 21:7 வாசிங்க. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ராஜா கர்த்தர் மேல் எப்படி இருக்கிறாரா? நம்பிக்கையா இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவே கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் அதை காட்டிலும் நாம் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ யோசபாத்து கொல்ல வரும்போது யோசபாத்து ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. அவனுக்கு எதிராக 3 தேசத்தார்கள் அவனை சாகடிக்கும்படியாக, அவனை நிர்மூலமாக்கும்படியாக அவன் ராஜாவும் தெரிந்திருந்தும் வந்தார்கள். ஆனால் யோசபாத் ராஜாவாக இருந்தாலும் எந்த இராணுவத்தையும் தேடலை, எந்த இராணுவ மந்திரி மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் யாரை நம்மளை காட்டி கொடுப்பானு தெரியாது. அப்பா மேலே புள்ளைக்கு நம்பிக்கை இல்லை, புள்ள மேலே அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ராஜா கர்த்தர் மேல் என்னவா இருக்கிறார்? நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானுடைய தயவினாலே அசைக்கப்படாது இருப்பார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இப்படிப்பட்ட நம்பிக்கை யோசபாத்துக்கு இருந்தது. அவன் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசபாத்தை வெட்கப்படுத்தி விடாதபடிக்கு அவனுக்கு எதிராளிகளே கர்த்தர் அவங்களுக்குள்ளவே வெட்டு உண்டு மடிந்து போக முடிய கர்த்தர் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமுத்திரம் வந்த தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உங்கள் மேலே நீங்கள் மனுஷன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை காட்டிலும், அரசியல்வாதி மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை காட்டிலும், அமைச்சர் எம்எல்ஏ மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை காட்டிலும், உங்களுடைய உறவுகளை சார்ந்திருக்கிற நம்பிக்கை காட்டிலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இந்த நாளில் இருக்கட்டும். சிலர் மந்திரவாதி மேலே நம்பிக்கை, பணத்தை கொடுத்துட்டா மந்திரவாதி நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு நாள் உங்களை ஏமாற்றலாம், உங்களை கைவிடலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் ஒரு மந்திரவாதி நம்பி 7 லட்ச ரூபா கொடுத்துருந்தார். எவ்வளோ கொடுத்தாரு? 7 லட்ச ரூபா கொடுத்துருந்தார். கொடுத்தவர் இங்கே தான் உட்காந்துருக்கிறார். ஆனால் அந்த மந்திரவாதி அவனுக்கு சில விதமான காரியங்கள் அவருக்கு உதவியாக இருந்தான். ஆனால் வழி மாறி போகும்போது மந்திரவாதி விட்டுட்டதுனால மந்திரவாதிக்கு பயங்கர கோபம் வந்து எப்படியாவது ஜீவன் எடுக்கும்படியாக
அவன் திருப்பியும் குட்டி சாத்தானுங்களை ஏவி விட்டு ஜீவன் எடுக்க முடியாது. 7 லட்ச ரூபா கை நீட்டி வாங்கணுன்ற அந்த நன்றி உணர்வு கூட இல்லாத அவன் துரோகம் பண்ண ஆரம்பித்தான். ஆனாலும் 1 ரூபா கூட வாங்காத தெய்வம் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி நம்மத்தில் சாட்சியாக தெய்வன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேகர் மந்திரவாதி குளிச்சத்தை கட்டி கொடுத்தான், தாயத்தை கட்டி கொடுத்தான், தகுடு கொடுத்தான், ஏதாவது பூஜை பொருள் எடுத்து வீட்டில் வச்சுட்டா, இல்லை பாட்டில்களை ஆவிகளை பிடிச்சி வச்சு கொடுத்துட்டா அதை நம்மளை பாதுகாத்துறன்ற சொல்லி அநேகர் மந்திரவாதிக்கு மேலே நம்பிக்கை இருக்கலாம், பூஜை மேலே நம்பிக்கை இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நாள் உங்களை ஏமாற்றும், அவனை ஏமாந்து போவான். ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்போது நீங்கள் அசைக்கப்படுவதென்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். 22:8 வாசிக்கலாம். சங்கீதம் 22:8. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார், அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாதபடிக்கு அவங்களுக்கு முன்பாக 7 மடங்கு அக்கினி ஜுவாலியை அதை அதிகரித்தார்கள். ஆனாலும் ராஜாவுக்கும் அந்த எரிகிற அக்கினி ஜுவாலிக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணல? பயப்படலை. தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவர் இவனை விடுவிக்கட்டும். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவர், தப்புவித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற தானியேலுக்கு சிங்ககபில தூக்கி போட்டாலும் அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்ததுனால சிங்கத்தின் வாயை கட்டி கர்த்தர் தானியேலை காப்பாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி வந்தது உண்மையானால், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைத்தது உண்மையானால், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற எப்படிப்பட்ட மந்திரங்களாக இருந்தாலும் கர்த்தர் அது ஒன்றில்லாதபடிக்கு நிர்மலமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எரேமியா 17:7 வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நம்பிக்கை மனுஷன் மேல வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டுறாங்க. சிலர் மந்திரவாதி நம்பி கர்த்தரை விட்டுறாங்க, அரசியல்வாதி நம்பி கர்த்தரை விட்டுறாங்க, வேலை மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டுறாங்க, தன் மாம்ச புயபலத்தை நம்பி கர்த்தரை விட்டுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாம் ஒரு நாள் உங்களை அழிச்சு போட்டுரும். அது தேவன் சபிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே தேவ சமுதிரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்பி வரும்போது இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை டாக்டரை காட்டிலும் இயேசு நல்லவர். ஆமென். நாகராஜ் கொஞ்சம் எழுந்து நில்லு. நாகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் செத்து போன பெணம் போல தூக்கின்னு வந்து போட்டாங்க. அவர் தூக்கின்னு வந்து தான் வந்தாங்க. கொஞ்சம் எலும்புங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவ சமுதிரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவரே பைக் ஓட்டுற அளவுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்துருக்கிறார். கையில் தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாமே. பார்த்தீங்கன்னா அவர் 1 வருஷம் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். வயிற்றில் டியூப்பு, கழுத்தில் ஒரு டியூப்பு, 2 கையில் 2 ஊசி, அப்படி தானே? 2 கையில் 2 ஊசி போட்டு கழுத்துலேயும் ஓசு, வயிற்றுலேயும் டியூப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு நேரம் வயிற்றுக்குள்ளே இருந்தது டியூப். இங்கே வரும்போது அப்படி தான் வந்தார். ஆனால் டாக்டர் நம்பினார். 1 வருஷம் 3 மாதம் மருத்துவமனையில் இருந்தார். சற்றாகிலும் குணப்படாமல் இயேசுவை நம்பி கேள்விப்பட்டு இங்கே வரும்போது இதை விட ஒல்லியாக இருந்தார். அவரால் நிற்க முடியாது. அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்தில் வந்தாங்க. தெய்வத்தை நம்பினாங்க, டாக்டர் நம்பினாங்க. 2மே உதவி செய்யலை, காப்பாற்றலை. இந்த மெய்யான இயேசுவை நம்பி வந்தாங்க. இன்றைக்கி அவர் சொன்னார், இப்போ நானே பைக் ஓட்டுறேன் அப்படின்றார். மனுஷனுடைய அறிவை நம்பி, மாம்ச புயத்தை நம்பி இன்றைக்கி அநேகர் போய் ஏமாந்து போகிறோம், மரித்து போகிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கூட்டம் மந்திரவாதி கிட்ட போய் உட்காந்துட்ருக்கோம்.
இன்றைக்கி எங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்மளை உண்டாக்கின உருவாக்கின நம்மளை படைத்த நம்மளை பசுத்தப்படுத்தின தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வத்தை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீங்க. மந்திரவாதி தூங்கிடுவான், ஆனால் உன்னை உண்டாக்கின தெய்வன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கும்போது உன் பாரத்தை, இன்றைக்கு பலவிதமான பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கிறா. தேவ நாம மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம், உபாகம் 1:9 வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. நான் ஒருவனாகி உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. இன்னைக்கு சில தகப்பன்மார், சில தாய்மார்கள், சில புருஷர்கள், சில மனைவிகள் சொல்லுவாங்க, நான் ஒருத்த மட்டும்தானா வேலைக்கு போகணும், நான் மட்டும்தானா குடும்பத்தை பாரத்தை பார்க்கணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாயில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. ஆனால் 4 பேர் 2 பேருக்கு ஒருத்தரால் தாங்க முடியல. இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடியுடைய மனுஷருடைய பாரத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். சங்கீதம் 66:11, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எங்கள் இடுப்பு மேலே வருத்தமான பாரத்தை என்ன பண்ணீங்க? ஏற்றினீர். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒரு குழந்தையை தூக்கி, முதல்ல பிறந்த குழந்தைய வந்து கையில் இப்படி வச்சுப்பாங்க. அந்த குழந்தை உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா இடுப்பில் வச்சுப்பாங்க. ஆனால் அது பிறகு அந்த தாய், அந்த பிள்ளை நடக்கிற வரையும் அந்த குழந்தைய எங்கே தூக்கி வச்சுக்கணும்? இடுப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இடுப்பில் வச்ச பிறகு அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க, பயணம் பண்ணுறாங்க. யாருமே அந்த பிள்ளையை மாற்றுறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படின்னா எவ்வளோ சிரமம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் இப்போ அதே குழந்தை வந்து ஒரு 5 வயசில் தூக்கி இடுப்பில் குறைச்சிக்கின்னு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னா அம்மா நடக்க மாட்டாங்க. சனி, எனக்கு இது எதுக்கு தான் பெத்தனே தெரியலையே, கொஞ்சம் நடுறான், நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு அழும். 2 அடி அடிப்பாங்க, அப்போ கூட அவன் நடக்க மாட்டான். ஆனால் நடக்க தெரியும், ஆனால் நடக்க மாட்டான். நான் ஏன் நடக்கணும்? நீ என்னை தூக்கி சுமன்றான். ஏன்னா நீ தானே என்னை பெத்த, குழந்தையில என்னை தூக்கணும் இல்லை? குழந்தையில இந்த வெயிட்டு வேறு, இப்போ இருக்கிற வெயிட்டு வேறு இல்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் சோர்ந்து போயிடலாம், கசந்து போகலாம், வெறுப்பு உண்டாகலாம். அது பிறகு அந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய காரியத்தில் அவர் பார்க்கும்போது உன் பாரத்தெல்லாம் யார் மேலே வச்சுட்டு சொல்கிறாரு? கர்த்தர் மேலே வைக்க சொல்கிறாரு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தாயை போல தேற்றுகிறவர், தகப்பனு போல தோளில் சுமக்கிற தெய்வம். ஆமென். இடுப்பில் சுமக்கிறதுக்கும் தோளில் சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இடுப்பில் சுமக்கிறதுக்கும் தோளில் சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தாய்மார்கள் இடுப்பில் தான் சுமக்க முடியும், தகப்பன்மார்கள் தோளில் சுமக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒரு குழந்தைய முதலாவது வயிற்றில் சுமக்கிறாங்க, 2வது கையில் சுமக்கிறாங்க, 3வது இடுப்பில் சுமக்கிறாங்க, 4வது நெஞ்சில் சுமக்கிறாங்க, 5வது தோளில் சுமக்கிறாங்க. வட இந்தியா சைடெலாம் பார்த்தீங்கன்னா தலைமையில் தூக்கின்னு போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ரொம்ப தூரம் அவங்களுக்குலாம் பஸ் வசதி இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க? கையில் 2 பேக் வச்சுப்பாங்க, தலைமலை தூக்கி வச்சுப்பாங்க. ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை தோளில் சுமக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கலாத்தியர் 6:5 வாசிக்கலாம். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவனவன் தன் பாரத்தை சுமக்கணும். ஆனால் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா ஒரு கையில் லஞ்ச் பேக்கும் ஒரு கையில் என்ன பண்ணோம்? ஸ்கூல் பேக்கும் தூக்கிட்டு போவோம். எத்தனை கேட்டாண்ட வரையும் விட்டுட்டு வரோம். திருப்பி ஸ்கூல் முடிச்சிச்சுன்னா இன்றைக்கி எத்தனை பேர் தாய்மார்கள் அது போல் அந்த பழக்கத்தில் இருக்கிறீங்க? ஆனால் சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஸ்கூல் வரையும் அந்த பிள்ளை தான் என்ன பண்ணோம்? பேகை மாட்டின்னு போவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு வயதிலேயே பாரத்தை சுமப்பது அது எதிர்காலத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமென். நுகத்தை சுமக்கணும். நுகம் என்பது பாரம்.
ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன். சுமக்கணும். புலம்பல் 3:27 எடுத்து வாசிங்க. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தன் இள வயதில், வாலிப வயசில் தூங்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இள வயதில் என்ன சுமக்கணும்? நுகத்தை. நுகம் என்பது பாரம். மாட்டு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஏறு விழுற மாட்டாக இருக்கட்டும், அது வண்டி இருக்கிற மாட்டாக இருக்கட்டும், நுகம் என்பது அந்த நுகத்தாடி. நுகத்தாடி என்பது பாரம். அவ்வளோ பெரிய வண்டியில் இருக்கிற வெயிட்டு வலிச்சிட்டு அது கரடு முரடான பாதையாக இருந்தாலும் அது இழுத்துருந்தாலும் போகும். அந்த கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணாகி ரணமாகி காய் காய்ச்சி போயிருக்கும் நுகம். அப்போ இள வயதில் நுகத்தை சுமக்கணும். நான்லாம் சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு நாள் ஸ்கூல் லீவில் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு நமக்கு நேரங்காலம் இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? இள வயதில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, முதிர் வயதில் வேலைக்கு போக முடியாது. ஆமென். அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலையில் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க. சில பெண் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு வந்துட்டு திருப்பி சாயங்காலத்தில் மெடிக்கலோ வேறு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவாங்க. ஏதாவது சுமக்கணும். தன்னுடைய தாய் தகப்பன் நம்ம என்னவாக இருக்கக்கூடாது? பாரமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அசால்ட்டாக 7 லட்ச ரூபா கொடுத்தா 10 சவரன் நகை, பைக்கு போய் கார் போய் இன்றைக்கி எல்லாம் வீடு ஃப்ளாட்டெல்லாம் கேட்குறான். இன்றைக்கி பொண்ணு கொடுத்து படிக்க வச்சது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இவ்வளவும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதை கருத்தில் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறதை தவிர்த்து நேரங்கள் காலங்கள் இருக்கும்போது ஏதாவது செய்யணும். நமக்கு என்ன, அவங்க பெற்றுட்டாங்கல்ல, சோறு போடட்டும், நமக்கு என்ன, அவங்க பார்த்துக்கிட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. கால சூழ்நிலைகளை அறிந்து அப்பாவுடைய வருமானம் என்ன, அம்மாவுடைய சூழ்நிலைகள் என்ன, நமக்கு கீழே இருக்கிற தங்கச்சி நிலைமைகள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சேமித்து வைத்து எதிர்காலத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சிலர் சம்பாதிப்பானுங்க, நண்பர்களுக்கே அழிச்சிருவானுங்க. அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நாளைக்கு ஆபத்து உன் தேவைன்றால் எந்த நண்பரும் வரமாட்டான். இளையகுமாருடைய நிலைமை அப்படி தான். தகப்பன்கிட்ட இருந்த எல்லா ஆஸ்தியும் அவனுடைய ஷேர் வாங்கிட்டு போயிட்டு பாவ சந்தோஷத்தை எல்லாத்தையும் அழித்து போட்டு உலக பிரகாரமாக நண்பர்களோடு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் சாப்பிட்ட நண்பர்கள் ஒருத்தரும் கூட அவனுக்கு உதவி செய்ய வராமல் எல்லாரும் அவனை அப்படியே நடுத்துறையில் விட்டுட்டு போயிட்டானுங்க. கடைசி அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் பன்னி மேய்க்கக்கூடிய ஒரு வேலை கிடைத்தது. ஆனால் பன்னி மேய்க்க வேலைக்கு போன இடத்துல பன்னிக்கு போடுற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காதனால அந்த பன்னி சாப்பிட்றத அந்த தவிடை சாப்பிட போகும்போது முதலாளி பார்த்து அவனை அடித்து துரத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? தகப்பனுடைய ஆஸ்தி தன் பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிள்ளைகளை அதை என்ன பண்ணக்கூடாது? அழிச்சு போற்றக்கூடாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அதை நாளுக்கு நாள் பண்ணணும், பெருக பண்ணணும். 2 தாளந்தை கொடுத்தா அது 4 தாளந்தான் மாற்றணும். அப்படி உழைக்கல வயசில் உழைத்து முன்னேற்றத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். நமக்கு ஏன் சொல்லி இருக்கவே கூடாது. சில சமுதாயம் மாத்திரம்தான் ஊரை சுற்றிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரும். சில சமுதாயத்தில் பாருங்களேன், அவங்க வேலையும் வீடும் படிப்புமாக தான் இருப்பாங்களே கண்ட கிரிக்கெட் விளையாடுறதோ, பம்பரம் விளையாடுறதோ, கில்லி விளையாடுறதோ, இல்லை மற்ற பொழுதுபோக்குகள்லாம் அவங்கள பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவங்களுக்கு நேரம் கண் போன்றது, காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது போல அவர்கள் அந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக எறும்பு போல நம்ம வாழ வேண்டும். இளவயது நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. எந்த மனுஷனுக்கு? கிழவனுக்கா? யாருக்கு? இளவயது, வாலிப வயதில் படிப்பு முடிஞ்ச உடனே அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிள்ளைங்க ஏதாவது டெய்லர் கடையில் எத்தனை விடுவாங்க, பட்டன் காஜாக் பண்ணி என்ன பண்ணு கற்றுக்குன்னு சொல்லுவாங்க. அது போல் எத்தனை பேர் போய்க்கிறீங்க?
பெண்கள் வந்து டெய்லர் கிளாஸுக்கு போவாங்க. அந்த 2 மாதம் கிளாஸுக்கு போயிட்டு எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கைத்தொழிலை தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நாட்கள் என்ன பண்ணக்கூடாது, சிலது என்ன பண்ண தெரியுமா, ஊரை சுற்றி மரத்தில் ஏறி கீழே விழுந்து கை உடச்சுன்னு கிடக்கும். சிலது குளத்துலையும் ஏறி போய் ஊந்து செத்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தாய் தகப்பனுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நம்மளால் முடிந்தது எப்படியாவது முன்னேறத்துக்கு என்ன வழி, அப்பா அம்மா கூட நம்ம என்ன பண்ணோம், 50-50 ஷேர் பண்ணணும். அவங்களால் முடிஞ்ச அளவு தான் செய்ய முடியும். இன்றைக்கு இருக்க விலைவாசி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்போ அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். இன்றைக்கி மாதத்துக்கு 30,000 சம்பாரிச்சா கூட வருமானம் போவதில்லை. இன்றைக்கி எல்லாமே விலைவாசி ஏறிட்டே இருக்கு. அப்போ நம்ம அதில் மீதி எடுக்கணும். சாப்பிட்டு மீதி எடுப்பாய், அப்போ மீதி எடுக்கணும். அப்போ அது எப்போ எடுக்கிற வயசு யோசித்து பாருங்கள். பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அது ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், படிப்பை முடித்த உடனே நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து உங்களுடைய அப்பா அம்மா கையில் கொடுத்தாதான் அதை சேமித்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு 25 வயசில் உங்களுக்கு அவங்க திருமணம் பண்ண முடியும். அந்த 5 வருஷத்தில் உங்களுடைய சேமிப்பில் வைத்து மீதி அவங்களுடைய ஷேர் போட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏனென்றால் உங்களுக்கு சின்ன வயசில் எல்கேஜிலேருந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, உங்களுக்கு படிக்க ஃபீஸ் கட்டி, இவ்வளோ பண்ணி உங்களை கொண்டு போய் ஒவ்வொரு காலேஜ் சீட்டில் சேர்க்கறது எவ்வளோ காரியங்கள்லாம், வேன் ஃபீஸு எவ்வளோ காரியத்தை சந்திக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்கள். இதுவும் இல்லாமல் பண்டிகை நாட்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், 4 பேர் மத்தியில் உங்களை கேவலமாக விட்டுறக்கூடாது, கௌரவமாக நீங்கள் வாழணும்னு சொல்லி அவங்க உங்களுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்கன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், உள் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு நாள் உங்களை குறித்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்போர்ட்டாக இருக்கணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கெல்லாம் யாருமே ஹெல்ப்பே கிடையாது. ஆனால் எனக்கு சிறு வயதிலேருந்து நான் உயரணும், வளரணும், 4 பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டவன். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்பொழுதும் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது நஷ்டம் வந்தாலும் சரி, அது தெரியுதோ தெரியலையோ, உழைப்பு உயர்வை தரும், உழைப்பு உயர்வை தரணும். அப்போ இந்த இள வயதில் நுகத்தை என்ன பண்ணு, குடும்ப பாரத்தை சுமை. அப்பா குடிக்காரனாக இருப்பான், இல்லை அப்பா வந்து ஆஸ்மா வியாதி, டிபி வியாதி, ஏதாவது ஒரு வியாதி வந்து என்ன பண்ணிருக்க முடியாது, இனி வேலைக்கு போக முடியாது. இல்லை பிபி அதிகமாகி கை கால் விழுந்து போயிருக்கோம். நம்மளுக்கு கீழே இருக்கிற தங்கச்சிங்களை அக்காவுங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணுறது, யார் அந்த வேலையை பொறுப்பாக செய்ய வேண்டியதெல்லாம் இதில் யோசிக்க வேண்டும். மிருகம் போல் நம்ம வாழக்கூடாது. மிருகம் தான் பெற்று படிச்சா அது மாட்டு சுற்றின்னு கிடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லப்பட்டிருக்கு. இள வயதில் நுகத்தை சுமக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நிற்கும். நான் உழைக்காமல் ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு நான் சோம்பேறியே கிடையாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2 மணிக்கு 3 மணிக்கு தான் வீட்டில் வந்து படுக்கிறேன். தூக்கம் கிடையாது. பகலில் தூங்கவே கூடாது. பகலில் எனக்கு தூங்கினா யாரை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. தூக்கம் எப்பொழுது, 10 மணிக்கு மேலே, காலைல 4 மணிக்குள்ளே எழுந்துக்கணும். தூக்கத்தை விரும்பக்கூடாது. தூக்கத்தை விரும்பினா தரித்திரமாகும். தூக்கம் மனிதனுக்கு தேவைதான். ஆனால் அது தூக்கம் சுருக்கமாக இருக்கணும், அதிக உழைப்பு இருக்கணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். 3:8:24 ஒரு 8 உழைப்பு, ஒரு 8 ஆண்டவருடைய காரியத்திற்கு, ஒரு 8 உன்னுடைய தூக்கம் உன்னுடைய தேவைகளுக்காக 3:8:24 பிரித்து வச்சிருக்கிறார். அப்படி தான் நம்ம வாழ வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாள் முழுதும் தூங்கிட்டு அது பிறகு வெளியில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்காது, அழுக்காக கிடக்கும். அது அப்புறம் துவச்சிக்கலாம். அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ. நீ சோம்பேறி எந்த ஜெயமும் வராது, ஒன்றும் வராது, தரித்திரம் தான் வரும். இள வயதில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. நான் பேசுவது சிலருடைய இருதயம் குத்தினாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் நாளைக்கு நீ தரித்திரம் போகக்கூடாது தான் எச்சரிப்பின் சத்தம் இது. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார், பலனை கொடுத்துருக்கிறார், ஓடி உழைக்க வேண்டிய திறமைகளை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி கண்ணு தெரியாதவங்க கூட பாருங்கள், வீட்டில் உட்கார மாட்டான். எப்படியோ ரோட்டில் தடுமாறி போயிட்டு ஏதாவது ஒன்று ரோட்டில் விற்று தன் பிழைப்பை தன் காலத்தையும் தள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி நமக்கு நல்ல பார்வை இருக்குது, நல்ல வாய் பேச்சு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பறவைகளை கவனித்து பாருங்கள். காலையில் கூண்டு விட்டு போச்சுன்னா அதோட சாயங்காலம் தான் கூண்டுக்கு வந்து சேருது. போயிட்டு வந்து கூண்டில் வந்து பத்துக்குதா? கூண்டு வந்து பத்துக்குதா? இல்லையே. என்ன பண்ணுது? காலையில் போய் குளத்தாங்கல்ல ஏரிகளில் போய் என்ன பண்ணுது? முதல்ல குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுது? தன் இரையை தேடுது, தன் வயிற்றுக்கு தேடுது, தன் சந்ததிக்கு, தன் பிள்ளைகளுக்கு
என்ன செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுது? மற்ற கட்டின கூண்டை போயிட்டு முட்டை வச்சிருந்தா இல்லை, அதுவாகவே கூண்டு கட்டுது. திருமணத்துக்கு முன்னாடி கூண்டு கட்டும், பிள்ளை பெற்றெடுத்துக்கு முன்னாடி கூண்டு கட்டிடும். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு, ஆனால் அவர் 50 தான், உன்னுடைய 50 உன்னுடைய காரியத்தில் இருக்கணும். நான் எதுவுமே செய்யலைன்னா இன்றைக்கி நீங்களாம் வந்திருப்பீங்களா? சொல்லுங்களேன். மீட்டிங் முடிச்சோடனே ஆமேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட மைக் கொடுத்துட்டு நீ நாத்துமா கத்திர சோத்தி சொல்கிறதுக்குள்ள நான் இறங்கி போயிட்டேன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வந்து உட்காருவீங்க? என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் தெரியுமா? எல்லாருக்கும் நான் ஜெபிச்சா கூட என்னை சீக்கிரமாக சாப்பிடவும் அனுப்ப மாட்டீங்க. காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. ஆராதனை முடிச்சுட்டு சாயங்காலம் கூட்டத்தை முடிச்சுட்டு நாளை நைட்டு நான் பெங்களூர் போனோம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். திருப்பியும் நான் எமர்ஜென்சி அங்கே ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு திருப்பியும் 2 மணிக்கு ரிட்டன் பெங்களூர்லேருந்து திருப்பி செவ்வாய்க்கிழமை மீட்டிங். தொடர்ந்து எனக்கு மீட்டிங் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை ஏன் ஓட வேண்டிய வயசில் ஓடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சாக பிறக்கல, சாதிக்க பிறந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எதுக்கத்தாலும் நான் செத்துறேன் இல்லை, அதுக்கு ஆண்டவர் ஒன்று உருவாக்கமே வச்சிருக்கலாம். நீ பிறந்தது சாதிக்க, சாகல்ல. சாதிக்கிறன்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தோல்வி வந்தாலும் தோற்று போனாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம், கலாத்தியர் 6:2 வாசிக்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணமா? சுமந்து. மனைவிகள் கூட வீட்டில் வேலைகளை முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த வேலை வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணுமா? சுமக்கணும். இப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். எப்படி சுமக்கணும்? எப்படிங்க சுமக்கணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் எப்படி? இது நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 100 கிலோ. 100 கிலோ இப்போ நான் தூக்குனா, 100 கிலோ நான் தூக்குனா, இப்போ இது கீழேருந்து நான் தூக்கணும். இது பாரம். இப்போ நான் தூக்கணுன்னா இந்த பக்கம் மட்டும் தான் தூக்க முடியும். இப்படி தூக்கினா என்னால் தூக்க முடியாது. இது ஒரு 10 கிலோ 20 கிலோ வரை என்னால் தூக்கலாம். இப்போ இந்த 100 கிலோ தூக்கணுன்னா இன்னொருத்தர் தேவை. இப்போ நான் இங்கே தூக்குனா வெயிட் இங்கே தான் நிற்கிது. இப்போ இங்கே தூக்குனா தான் இது மேலே வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுது? தேவைப்படுது. அப்போது கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், அண்ணனுக்கு தம்பியாக இருக்கலாம், அக்காவுக்கு தங்கச்சியாக இருக்கலாம். இப்படி இருவரும் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும்? சுமக்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? இப்போ ஒரு ஆள் இல்லைனால இது என்ன தொங்குது? வெயிட் எங்கே தொங்கிட்டு இருக்கு? கீழே தொங்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன தேவை? இன்னொருத்தருடைய சப்போர்ட் வேணும். ஆனால் நமக்கு சப்போர்ட் இல்லை, ரிப்போர்ட்டு தான் இருக்குது. நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் செய்யணும்? யோசித்து பாருங்கள். புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். நான்லாம் மேரேஜ் ஆன பிறகுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவி துணி துவச்சி போட்டால் நான் அழைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன். அவங்க அழைச்சி போட்டாங்கன்னு நான் எத்தனை மேலே காய போடுவேன். மெத மேலே ஏற மாட்டாங்க, நான் தான் போடணும். அவங்க துணியை நான் தான் காய போடணும், என் துணியை தான் காயத்தான் பண்ணணும். என் துணியை நான் காய போட்டால் சம்மதம் எதுவும் சொல்லாது. இப்போ அவங்க துணி காய போட்டால் எனக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. சொல்கிறவங்க பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. சொல்கிறவன் அதை செய்ய மாட்டான், செய்கிறவன் கவனித்து கொள்ளுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புருஷமாக இருக்கும், அப்படியே ரப் அண்ட் டப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மதுரை சைடெலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீ சாப்பிட்டு வச்சாலும் நீ தான் எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு அது இடறானுவான். சென்னையில் தான் நீ சாப்பிட்டு வச்சு எடுத்து அவன் எடுத்து போட்டுக்கிறான். இங்கேயும் சிலர் மதுரையிலேருந்து வந்து ஹோட்டல் நடத்தவங்களாம் ஒன்று எடுக்க வைப்பான். வீட்டில் சாப்பிட்டு அப்படியே இருந்து போடுவார், தட்டிலே கை விட்டு சோம்பேறி புருஷன்லாம் உட்காந்துக்கிறானுங்க. கழுவணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். யாருக்கு யார் அடிமை கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அப்போது வசனம் சொல்லித்தர போல நம்ம வாழ்ந்துட்டா குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சியோடு வாழலாம். ஆமென். மனைவி வந்துட்டு பிறகு நம்ம வீட்டு வேலைக்காரி கிடையாது, அவள் ஒரு அடிமை கிடையாது.
நான் சம்பாரிச்சு வந்து போகிறேன். இப்போ அவங்க சம்பாரிச்சு வந்து போட்டால் யார் தட்டு எடுத்துக்கொள்வேன் சொல்லுங்கள்? 2 பேருமே ஷேர் பண்ணணும். ஆமென். அவங்க இப்போ சாப்பாடுக்கு இது செய்கிறாங்கன்னா நம்ம காய்கறி வெட்டி கொடுக்கணும். இப்போ தான் மீன் கடையில் போனால் மீன் என்ன பண்ணுறான், 20 ரூபா கொடுத்தா 1 கிலோ க்ளீன் பண்ணி கொடுத்துட்றான். அப்போலாம் நாங்களே க்ளீன் பண்ணி தருவோம். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ குடும்பம் என்பது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஆமென். ஊழியமாக இருக்கட்டும், அது குடும்பமாக இருக்கட்டும், இனி எதுவாக இருக்கட்டும், அப்படி நம்ம செய்யும் போது அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒருத்தனையே குடும்ப பார்த்து சுமக்கணும்னா என்ன ஆகிடும், அவன் ஆயுசு நமக்கு குறைஞ்சிரும், உழைச்சி ஓடாய் போயிடுறான். அதுக்கு அடுத்தது அவனால் என்ன பண்ண முடியாது, அவனுக்கு பென்ஷனும் கிடையாது, செட்டில்மெண்ட்டும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. இப்போ கொத்தனார் வேலை செய்ய போகிறாங்க, 1200 சம்பளம் வாங்குறான். ஏன் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க? ரொம்ப நாளைக்கு வேலை செய்ய முடியாது. குனிஞ்சு குனிஞ்சு கல்லெடுத்து வச்சு குனிஞ்சு குனிஞ்சு களவு எடுத்து அடிச்சுருந்தான்னா இடுப்பெலும்பு சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும். அப்போ தேவன் பிள்ளைகளே, அதே ஒரு கம்பெனி வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாதம் 15,000 தருவான். ஆனால் கொத்தனார் வேலைக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1200 ரூபான்னா தொடர்ந்து 30 நாளைக்கு போனால் எவ்வளோ ஆச்சு? 36,000 ரூபா ஆச்சு. ஏன் கம்பெனி வேலைக்கு ஏன் இந்த வேலை அதிகமாக இருக்குது? கம்பெனி வேலையில் அதிகமான தேய்மானம் கிடையாது, ஆனால் இதில் உடம்புல தேய்மானம் அதிகம். அடுத்தது இவனால் வேலைக்கு போக முடியாது. அந்த வேலை செய்ய வேண்டிய நாட்களில் சம்பாரிச்சுக்கணும். மழை காலத்தில் இவனுக்கு வேலை கிடையாது. இப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மார்கழி மாதம், ஆடி மாதத்துலாம் எதை கட்ட மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிக்கணும், சம்பாரித்து சேமித்து வச்சுக்கணும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரங்களில் மனைவிகள் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ணால், ஒரு பணம் வந்து குடும்ப செலவுக்கும் ஒரு சேமிப்பு, ஒரு செலவு என்ன பண்ணலாம், ஒரு வருமானத்தை என்ன பண்ணலாம், சேமித்து வைக்கலாம். அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு ஒத்த மாட்டு வண்டி, ஒரு வண்டி இழுக்கிறதுக்கும் 2 மாடு சேர்த்து ஒரு வண்டி இழுக்கிறதுக்கு எது ஈஸி? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க ஒத்த மாடு இழுத்த வண்டியெல்லாம் பார்த்துக்கிறீங்க? ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ எல்லாம் உட்காந்து ஸ்டேரிங் முறுக்கிறது தான் பார்த்துருப்பீங்க. நான் ஒத்த மாட்டு வண்டியும் மாட்டு வண்டியும் ஓட்டியிருக்கிறேன், 2 மாடு வச்சு மாட்டு வண்டியும் ஓட்டியிருக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். என்னை விட உயரமாக இருக்கும் மாடு. ரெடிஸில் இங்கேருந்து ரெடிஸில் போனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 200 லிட்டரு பேரலில் கிருஷ்ணால் பிடிச்சிட்டு வரணும். 5 பேரல் தான் அந்த மாட்டு வண்டி நிற்கும். இவ்வளோ பெரிய மாடு இருக்கும், அதுக்கு இவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும். ஒரு பேரலுக்கு 3 ரூபா கூலி, ஒரு பேரலுக்கு 3 ரூபா கூலி. அந்த மாட்டு காலாண்டு தான் நான் இருப்பேன். நான் ஒரே ஆள் தான் அந்த ஒத்த மாட்டிட்டு ஓட்டின்னு போவேன். போயிட்டு வந்தால் 15 ரூபா கிடைக்கும். அப்போ ஒரு வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரி வந்து 1 ரூபா அந்த நாட்களில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதே 2 மாடை போட்டு வச்சுன்னா இன்னும் ஹெவியான வெயிட் வச்சு என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். இன்றைக்கி புருஷனே குடும்பத்தை நடத்தணுன்றது யோசிக்கிறது காட்டிலும் உங்களுக்கு வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காலேஜ் போயிருந்தாலும் சரி, ஏதாவது வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கக்கூடிய எவ்வளோ தொழிலெலாம் இருக்குது. அப்போ ஒருவர் பாரத்தை நீங்கள் ஒருவர் என்ன பண்ணுங்களாம், சுமக்கலாம். ஏன் பாஸ்டர் நாங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்களே வீட்டில் உழைக்கிறோம், துணி துவைக்கிறோம், மாவு அரைக்கிறோம், அப்புறம் சோறு ஆக்குறோம், கேஸ் வந்துச்சு, மிக்ஸி வந்துச்சு, கிரைண்டர் வந்துச்சு, வாஷிங் மிஷின் வந்துச்சு. இப்போ அதுவே அழைச்சி ட்ரை பண்ணி கொடுத்துருது. அயன் பண்ணி தான் கொடுக்கல, மச்சி தான் பெட்டியில் வைக்கல. இன்னும் வரக்கூடிய நாட்கள் அது கூட நடந்துடும். இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் குடும்பத்துக்கு தேவைகள் எவ்வளோ இருக்குது, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இது சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய கணவனெல்லாம் கூலி வேலை தான் செய்யலாம். படுத்துட்டாங்கன்னா 2 நாளுக்கு வேலைக்கு போகலன்னா 2000 ரூபா போச்சு. 1 வாரம் வேலைக்கு போகலன்னா 6000 ரூபா போச்சு. 1 மாதம் படுத்துட்டாங்கன்னா சம்பாரித்து வச்சதில் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும். அடுத்தது வீட்டு வாடகை கட்டுவியா, இல்லை கரண்ட் பில் கட்டுவியா? யோசித்து பாருங்கள். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் லகுவாக போக வேண்டும் என்றதுக்காக தான் இந்த காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறேன். அதுக்காக நீங்கள் நாளைக்கே வேலைக்கு போங்க நான் சொல்லலை. அது நீங்கள் உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டு, உங்களுடைய கணவர் உண்டு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். யார்கிட்ட என்ன போய் கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. தண்டலுக்கு வாங்கி
மாதம் கடன் ஆச்சுனே உன்னுடைய வருமானம்லாம் தண்டல்காரங்கிட்ட தான் போகுது. அப்போது ஒருத்தருடைய வருமானம் போதலை. இப்போவே நீ தடல் வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அது பிறகு பிள்ளைங்களை காலேஜ் படிக்கணும், அதுக்கடுத்து பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு காரியத்துக்குரிய தேவைகளை எப்படி போய் சந்திப்பீங்க? சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணமா சுமக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2:24. தியேத்தராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்கள் மேலே வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். இதற்கு மேலே உங்களை பாரத்தை சுமந்தா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. இந்த பாரத்தையும் உங்களால் தாங்க முடியல. வேறொரு பாரத்தை என்ன பண்ண மாட்டார்? நம்முடைய பாரத்தெல்லாம் கர்த்தர் சுமந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மூன்றாவது 1 பேதுரு 5:7 வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய கவலைகள்லாம் அவர் மேல் என்ன பண்ணுங்க? வைத்து விடுங்க. உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பரிதேயமிட்டு குருடன் எல்லாருடைய பார்வைக்கு அவன் அற்பமாக இருந்தாலும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும் போது ஏசப்பா அவனை பார்த்து விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும் போது, நான் பார்வையடைய வேண்டும் கேட்கிறார். கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் விசாரிக்கும் போது உங்களுடைய கவலைகள்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுடு. நீ யார் மேலே வைக்க தேவையில்லை. யாரை இன்றைக்கி சுமக்கிற அளவில் இல்லை. எல்லாருக்கும் பாரம் இருக்குது. பிள்ளைங்களை படிக்கிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பாரம் இருக்குது. எக்ஸாம் குறித்து பாரம் இருக்குது. பெற்றோர்களை குறிச்சுட்டா அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்குது. எல்லாருக்குமே பாரம் இருக்குது. ஆனால் யார் மேலேயும் நம்ம வைக்க முடியாது. ஆனால் உங்களுடைய பாரத்தெல்லாம், உங்களுடைய கவலைகள்லாம் உங்களை விசாரிக்கிற இயேசு மேலே வைங்க. ஆமென். எனக்கு பிள்ளை இல்லையே, கவலைப்படாத, பாரப்படாதே. என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் அவனுடைய பாரப்படாதே. எனக்கு இன்னும் வீடு இல்லையே, பாரப்படாதே. ஒரு நல்ல வேலை இல்லையே, பாரப்படாதே. என் பிள்ளை ஒன்றும் குடியிலிருந்து மாறலையே, பாரப்படாதே. உங்களுடைய கவலைகள்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பாரத்தை சுமக்க இயேசு வந்திருக்கிற இந்த ராத்திரி வேளை அவர் உங்களை ஆதரிக்கிறவர். நான்காவது, நம்மளை ஆதரிக்கிற தேவன். சங்கீதம் 71:6. நான்காவது, நம்மளை ஆதரிக்கிறார். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், நான் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. பார்த்தீங்களா? உன் கரு உருவாகும் போதே அவருடைய கண்கள் காண்டது. அவர் ஆதரிக்கிறார். எத்தனையோ சம்பவத்தில் நம்ம கருவு கசைந்து போகிற அளவுக்கு, அபாஷன் ஆகிற அளவுக்குலாம் எத்தனையோ வாய்ப்புகள்லாம் சத்துரு கொண்டு வந்திருப்பான். எத்தனையோ சூழ்நிலைகள். ஆனாலும் உன் கருவு கசைந்து போகாதபடிக்கு எத்தனையோ நேரத்தில் அம்மா கோவத்தில் கூட மருந்து குடிச்சிட்டு இருக்கலாம், அரளிக்கொட்டை சாப்பிட்ருக்கலாம், இந்த கருவை வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் உங்களை காப்பாற்றி உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆதரித்திருக்கிறார். எத்தனையோ தடவை நம்ம இருக்கிறத விட என்ன பண்ணிடலாம், செத்து போகலான்னு சொல்லி பல காரியத்தை நம்ம யோசித்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஆதரித்திருக்கிறார். நீ செத்துப்போன்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா நம்ம நிலைமை வேறு. ஆனால் நம்மளை கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களை அரவணைக்கிற கர்த்தர் உண்டு.
ஆமென். நீங்கள் ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் உங்களை ஆதரிக்கிற தேவன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சீயோனிலிருந்து உங்களை ஆதரிக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு சீயோனிலிருந்து தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு? ஆதரிக்கிறார். ஆதியாகமம் 47:12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 47:12. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். ஆகாரம் கொடுத்து யோசேப்பு ஆதரித்து வந்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற தேவன் அவர் ஆதரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதர குடும்பத்தையும் தன் தகப்பனையும் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? யோசேப்பை கொண்டு ஆகாரத்தை கொடுத்து ஆதரித்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை எத்தனையோ சூழ்நிலையில் பட்டினியாக விடாதபடிக்கு ஏதாவது கொண்டு கர்த்தர் நம்மளை ஆதரிக்கிறார். ஆகாரத்தை கொடுத்து ஆதரிக்கிறார். எலியாவை கூட ஆகாரத்தை கொடுத்து தேவன் ஆதரித்தார். சாரிபாத்துக்கு தேவன் மாவும் எண்ணெயும் குறையாமல் தேவன் ஆதரித்தார். அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி புருஷன் இல்லாமல் இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு அந்த எண்ணெயை ஆசீர்வதித்து தேவன் அவங்களை ஆதரித்தார். சங்கீதம் 54:4 வாசிக்கும் போது, இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். பாருங்களேன், சரீரத்தை மாத்திரம் தான் மனுஷனால் ஆதரிக்க முடியும். நம்முடைய தேவன் ஆத்துமாவையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி சரீரத்துக்கு தேவையானது என்னென்னவெல்லாம் சாப்பிட்றோம், புஷ்டியானதெல்லாம் சாப்பிட்றோம், அது மனுஷனால் ஆதரிக்க முடியும். தாத்தா பாட்டி ஆதரிக்கலாம், பெரியப்பா சித்தப்பா ஆதரிக்கலாம், மாமா மச்சான் ஆதரிக்கலாம். இல்லை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், அனாதை இல்லத்தில் இருக்கிறவங்க, முதியோர் இல்லத்திலலாம் ஆதரிக்கலாம். ஆனால் ஆத்துமாவை தேவன் மாத்திரம் தான் ஆதரிக்க முடியும். ஆமென். தாயின் கருவில் ஆதரித்த ஆண்டவர் உன் ஆத்துமாவையும் தேவன் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 146வது சங்கீதம் 9வது வசனம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். விதவைகளும் தேவன் ஆதரிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீ பரதேசியாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவார். திக்கில்லாமல் இருக்கிற, தங்க வீடு இல்லாமல், கவனிக்க தாய் தகப்பன் இல்லாமல், நீ அனாதையாக ரோட்டில் பிளாட்ஃபார்மில் அநேகர் பாருங்கள், மரத்தடியில், பஸ் ஸ்டாண்டுங்களில், ரயில்வே ஸ்டேஷனில், அவங்களுக்கு உறவும் கிடையாது, யாருமே கிடையாது, விலாசம் கிடையாது, அவனுக்கு ஆதார் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுகிறார்? ஆதரிக்கிறார். ஆதரவற்றவளை அவர் ஆதரிக்கிற தேவன். திக்கற்றவளை ஆதரிக்கிறார். விதவைகளை தேவன் ஆதரிக்கிறார். இன்றைக்கும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 5வது சங்கீதம் 5:12 வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவர் சூழ்ந்து கொள்ளுகிறார். நீதிமானை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. காருண்யமாக காணப்படுகிறார். கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தாவீது இப்படியாக சொல்லுகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உன்னை சூழ்ந்து கொள்வார். நீ நீதிமானாக இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நீதிமானாக இருந்தால் கர்த்தர் உனக்கு காரின கேடகத்தினாலும் உன்னை அவர் சூழ்ந்து கொள்ளுவார். எந்த தீங்கும் உன்னை அணுகாது படிக்கு தேவன் உன்னை பாதுகாத்து நீதிமானுடைய கால்களை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? தள்ளாட விடமாட்டார். ஆமென். தள்ளாட விடமாட்டார். இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நாம் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Thiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி: இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101,
திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6,52,052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜெபசீலன் 9940487775 மற்றும் 9941487775.